ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக பழனிசாமி என்ட்ரி கொடுக்குறாங்க. பழனிசாமி என்ட்ரி கொடுத்ததுமே நேராக பாக்கியா போயிட்டு எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டெல்லாம் கேட்குறாங்க. உடனே இதை தூரத்துலேருந்து கோபி பார்த்து பயங்கரமாக பொசசிவ் ஆகுறாங்க. பாக்கியா கிட்ட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக பேசணும், இவன் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. உடனே அங்கே வந்துடுறாங்க ஈஸ்வரி. என்ன கோபி, எதை பார்த்த கோவமா இருக்கா, இல்ல இந்த பழனிசாமி எதுக்காக பாக்கிய கிட்ட இது எனக்கு பிடிக்கலன்றாங்க. இங்க பாரு கோபி, அவங்க ஃப்ரெண்ட்லியா தான் பேசி பழகிட்டு இருக்காங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா உனக்கு தெரியாத பழனிசாமியோட அம்மாவும் அவங்க அக்காவங்களும் பாக்கியாவை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி கோவமா போயிட்டு நேர பழனிசாமி கிட்ட இப்படி ஒரு எண்ணத்துல தான் நீ பாக்கிய கிட்ட பழகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பழனிசாமி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பாக்கியா அவர் எனக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் சோல், அவர்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க அத்தை, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. பழனிசாமியோட மனசுல இருக்க விஷயத்த அட்லீஸ்ட் இப்பவாது பழனிசாமி ஓபன் பண்ணுவாங்களாம். அதுக்கு பாக்கியா என்ன சொல்ல போறாங்க? ஒருவேளை பாக்கியா ஓகே சொன்னாலும் கோபி இதை எப்படி தாங்கிக்க போறாங்க? இந்த எல்லா தடையும் மீறி பாக்கியா அவங்களுக்கான ஒரு லைஃபை அவங்க அமைச்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.